அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துவரம் பயிறு. இது நம்ம துவரம் பருப்பு என்று சொல்லுவோம். இந்த துவரம் பருப்புடைய வரலாறுகள், நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் தீமைகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த துவரம் பருப்பு ஃபேபேசியை குடும்பத்தை சார்ந்த தாவரம் ஆகும். இந்த பருப்பு வகை ஆசியாவில்தான் முதலில் பயிரிடப்பட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆயினும் இன்று பல்வேறு நாடுகளில் இந்த துவரம் பருப்பு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த துவரம் பருப்பு தென்னிந்தியாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக தமிழர்களின் உணவில் இந்த பருப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்துள்ளது என்பது சிறப்பு. இந்த துவரம் பருப்புக்கு அறிவியல் பெயராக கஜானஸ் கஜான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த துவரம் பருப்பு அதிக புரதச்சத்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த துவரம் பருப்பை சாகுபடி செய்யப்படக்கூடிய காலங்கள் எது என்று பார்த்தால் அது ஆடி பட்டம், புரட்டாசி பட்டம் மற்றும் கோடை பருவ காலம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த துவரம் பருப்பில் உடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த துவரம் பருப்பில் அதிக அளவு புரதம், நார்ச்சத்து, இரும்பு, மெக்னீசியம், அமினோ அமிலங்கள் போன்ற சத்துக்கள் அதிக அளவு நிறைந்தப்படுவதால் இந்த தானியத்தின் மூலம் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக நோயாளிகள், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த துவரம் பருப்பு ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. இந்த உணவை உட்கொண்டால் அவருடைய நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த துவரம் பருப்பு நம் உணவை முறையாக, அதாவது சரியான அளவில் செரிமானம் செய்து அவற்றில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி எடுத்து மலச்சிக்கலை தடுப்பதாகவும் மேலும் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கூட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கும் பயனுள்ள பொருளாக இந்த துவரம் பருப்பை பார்க்கப்படுகிறது. இந்த துவரம் பருப்பில் கொழுப்பு சத்து என்பது குறைவாக இருப்பதால் உடலில் உள்ள பருமனை குறைப்பதாகவும் கெட்ட கொழுப்பை குறைத்து உடலுக்கு நல்ல கொழுப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேவையில்லாமல் உடல் பருமன் அதிகமாக உள்ள, அதாவது தேவையற்ற சதைகளை கொண்டுள்ளவர்கள் இந்த துவரம் பருப்பை உட்கொள்வதால் அவருடைய எடை குறைக்கப்படுகிறது. ஆகவே எடை இழப்புக்கு இது ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த துவரம் பருப்பில் விட்டமின் சி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் இதில் சத்துக்களாக சொல்லப்படக்கூடிய சோடியம், பொட்டாசியம் போன்றவையும் அதிக அளவு காணப்படுகிறது. இத்துடன் ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாகமும் இந்த துவரம் பருப்பில் உள்ளன. இதில் இரும்புச்சத்துக்கள் மற்றும் ஃபோலேட் அதிகமாக காணப்படுவதால் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளிலிருந்து உடலை தடுக்க பயன்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை தடுக்க வல்லது. இந்த துவரம் பருப்பை கர்ப்புற்ற பெண்கள் உண்ணுவதால் அவற்றில் கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி என்பது மிகவும் அருமையாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி மற்றும் கை கால் வளர்ச்சிகள் போன்றவற்றிற்கு இந்த துவரம் பருப்பு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. குழந்தை பிறந்த பிறகும் நரம்பு வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத பொருளாகவும் இந்த துவரம் பருப்பை பார்க்கப்படுகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க பயன்படுகிறது. இந்த உணவை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவு எடுத்துக்கொண்டால் சில பக்க விளைவுகளும் ஏற்படுகிறது. குறிப்பாக உடல் எடை தேவையில்லாமல் குறைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு உணவு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். பைமார்ட் இது ஆன்லைனில் பொருட்களை பற்றி செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாங்க. இந்த காணொலிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.